கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, அநேக ஆபத்துகளில் சிக்கப்பட்டு அநேக ஆபத்துகளிலிருந்து வெளியில வர முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த ஆபத்தினால் நான் மடிந்து விடுவேனோ, இனி வாழ்வேனோ, பிழைப்பேனோ என்கிற வேதனையோடு கூட இருக்கிறீர்களோ, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்தார் என்று சொல்லி. தாவீதுக்கு அன்றைக்கு வந்த ஆபத்துகள் மிகவும் அதிகம். தன் குடும்பத்தினர்கள் எதிரிட்டு வந்தார்கள், நண்பர்கள் எதிரிட்டு வந்தார்கள், அநேகர் நேசித்தவர்கள் எல்லாம் எதிரிட்டு வந்தார்கள், அநேக விதமான எதிரான மக்கள் தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். ஆனால் தாவீது செய்தது என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல போய் காத்திருந்தார். தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளை, ஒருவேளை இந்த பூமியில உங்களுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லி. எவ்வளவு கூட்டம் எதிர்த்து வந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கலங்காதிருங்கள், உங்களுக்கு ஆதரவு இன்றைக்கு கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களுக்கும் எனக்கும் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் ஆதரவாக இருந்தது. வருகிற எல்லா சூழ்நிலைகளும் வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.